கார்த்திகை மாதம் இன்று பிறந்ததையொட்டி சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையில் நீராடி கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். பக்தர்கள் தங்களின் இஷ்ட தெய்வங்களை வணங்கி அருகிலுள்ள கோயில்களுக்கு சென்று குருசாமி கோவில் குருக்கள் முன்னிலையில் பயபக்தியுடன் சரண கோஷம் முழங்க மாலைகளை அணிந்து கொண்டார்கள். அந்த வகையில் கார்த்திகை மாத பிறப்பையொட்டி காஞ்சி குமரக்கோட்டம் முருகன் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு அர்ச்சனை மற்றும் சுவாமி தரிசனத்திற்கு பின்பு சிவாச்சாரியார்கள் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டு குருமார்களை வணங்கிச் சென்றனர். இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி முருகன் கோயிலில் ஐயப்பன் மற்றும் முருக பக்தர்கள் கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர். அதேபோன்று திருச்செந்தூர் பழனி பாத யாத்திரை செல்ல முருக பக்தர்கள் காவி மற்றும் பச்சை உடை அணிந்து மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கினர். கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள மலை அடிவார ஐயப்பன் கோவில், ரயிலடி ஐயப்பன் கோவில், வெள்ளை விநாயகர் கோயில், 108 நன்மை தரும் விநாயகர் கோவில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து குருசாமியிடம் துளசி மாலை அணிந்து தங்களது 48 நாள் விரதங்களை மேற்கொள்ள தொடங்கினர். இதேபோன்று வத்தலகுண்டு கலியுக வரத ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை 1ஆம் தேதியான இன்று சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் மாலை அணிவித்து தங்கள் 48 நாள் விரதத்தை தொடங்கினர். முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் நடைபெற்றதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சபரிமலைக்கு புனித மாலை அணிந்து விரதத்தை மேற்கொண்டனர். கார்த்திகை முதல் நாளான இன்று தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீராடிய ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கம்பம், உத்தமபாளையம், கூடலூர், அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி, தாமையக்கவுண்டன்பட்டி, நாராயணதேவன்பட்டி உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த சுமார் 3000க்கும் மேலான பக்தர்கள் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் குளித்து சுருளிமலை ஸ்ரீ ஐயப்பசாமி கோவில், பூத நாராயணன் கோவில், ஆதி அண்ணாமலையார் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் குருசாமிகள் மூலம் மாலை அணிந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பால விநாயகர் கோயிலில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து தங்களின் மண்டல பூஜைக்கான விரதத்தை தொடங்கினர். இதனால் அதிகாலை முதலே கோயிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷ சத்தம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கார்த்திகை மாதம் பிறந்ததையொட்டி தமிழக கேரள எல்லைப் பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு ஊரில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலுக்கு காலை முதலே ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சென்று கோயில் அருகே உள்ள நீரோடையில் புனித நீராடி மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை தொடங்கினர். கார்த்திகை மாதத்தையொட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் குமரி முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி கடற்கரையில் அமைந்துள்ள பரசுராம் விநாயகர் கோவில், குமரி பகவதி அம்மன் கோவிலில் சுவாமியே சரணம் ஐயப்பா என சரண கோஷங்கள் முழங்க குருசாமியால் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை துவங்கினர். பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜைக்காக பக்தர்களின் சரண கோஷங்கள் முழங்க நடை திறக்கப்பட்டுள்ளது. கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றியதும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடியோடு 18ஆம் படியேறி சுவாமி தரிசனம் செய்ய துவங்கியுள்ளனர். டிசம்பர் 27ஆம் தேதி பிரதான மண்டல பூஜையுடன் நடை அடைக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பிரசித்தி பெற்ற அருங்குறிக்கை புதூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் ஸ்ரீ காளியம்மன் கும்பாபிஷேகம் விழாவிற்கு வருகை தந்து காளியம்மன் அருளை பெற்றுச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.